கொலோசியர் 1:15 முதல் 20 வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் இங்கே கொலோசிய சபைக்கு எழுதுகிறார் அப்போஸ்தலன் பவுல். எழுதும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். Paul decodes the preciousness of our Lord Jesus Christ here. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட தன்மையை இங்கே சொல்லுகிறார். இங்கே 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கூட இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த உலகம். நீங்க பார்க்கிற எல்லாமே அவருடைய சந்தோஷத்துக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. படைத்து மனுஷன்கிட்ட கொடுத்தார். ஆனால் மனுஷனை அவர் சந்தோஷத்துக்காக படைத்தார். நாம கூட பெற்றோர்களாக இருக்கிற நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும் இல்லையா? பிள்ளைகளை எதுக்கு நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? பிள்ளைகளில் ஏன் நம்ம வளர்க்கிறோம்? அவர்களுக்கு அதிகமான பாசத்தை காட்டுகிறோம் என்று சொன்னால் அவங்க நமக்கு சந்தோஷத்தை தரணும் என்பதற்காகத்தான் இந்த உலகமும் அதன் நிறைவும் மனுஷர்கள் எல்லாரையும் அவர் நல்லது என்று கண்டு படைத்தார். மாத்திரமல்ல, எல்லாமே அவருக்காகவும் அவரை கொண்டு தான் இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது, எல்லாமே அவருக்குள்ளாக நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். 18 verse 18, he is the head of the church என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுத முதற் பெருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். Everything must dwell, every perfectness must dwell in the Lord Jesus Christ. இதை யார் செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக சகல பரிபூர்ணமும் நிறைவாக இருக்கணும்னு யார் செய்தார் சொன்னா பிதாவாகிய தேவன். அவருக்காகத்தான் எல்லாத்தையுமே சிருஷ்டித்து அவர் கையில கொடுத்தார். இதெல்லாம் உனக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக என்று தன் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். ஆகவே இந்த பரிபூர்ணமான எல்லாமே அவருக்குள்ளாக நிறைவாய் இருக்கும்படியாக சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாய். தமக்கு அவருக்கு என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. ஆனே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வர முடியாது என்று சொல்கிறார். அதனுடைய ஆதாரம் இந்த வசனத்தில் இருக்கிறது. யாவையும் அவர் மூலமாய். அவர்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் என்ன செய்வாரு? நம்மளை எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாம ஒருவரையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் முன்பான வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கி. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த சமாதானம். தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரிவினை இருந்தது. தேவனுடைய கோபாக்கினை மனுஷன் மீது இருந்தது. தேவனுடைய கோபம் மனுஷன் மீது இருந்தது. அந்த கோபாக்கினையை, அந்த கோபத்தை தணித்தவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்தான் சமாதானக்காரனர். சமாதானத்தை உண்டாக்கினார். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருந்து
சமாதானத்தை உண்டாக்கினவர் அவர்தான். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். He is the author of, he is the God of love and peace என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அவர் மூலமாக தான், through him only, through our Lord Jesus Christ only, the Father God will reconcile all of us. பிதாவாகிய தேவன் நம்ம எல்லோரையும் அவருக்கு ஒப்புரவாக்கி கொள்வார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட தன்மையை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிக சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை எவ்வளவாக கனப்படுத்தினார் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடாத இந்த உலகம் யாவும் அவருக்கு சொந்தமானது. அவருடைய சந்தோஷத்துக்கென்று இதெல்லாம் படைக்கப்பட்டது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளாக நிறைவாக இருக்கும்படி அவரை அந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 3:16 நம்ம வாசிக்கிறோம். அவர் மூலமாகத்தான் நம்மை அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். He reconciled each one of us through the Lord Jesus Christ only. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் ஒப்புரவாக்கி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அவருடைய விலையேறப்பட்ட தன்மையை குறித்து நாம் புரிந்து கொள்கிறோம். சாலமோனின் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எடுத்தவர் வாசிங்க. சாலமோனின் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Songs of Solomon chapter 5 and verse 10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். He is the chiefest among 10,000. He is white and ready என்று வாசிக்கிறோம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் அவர்தான் யாரு? சிறந்தவர். யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு. மேய்ப்பர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை அது சமாதானத்தை குறிக்கிறது, சிவப்பு ரத்தத்தை குறிக்கிறது, அவருடைய பலியை குறிக்கிறது. ஆகவே தான் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அந்த சிவப்பினுடைய நிறத்தின் மூலமாகத்தான் வெண்மை உண்டானது. ஆகவே நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இவர்களுடைய அங்கி இவ்வளவு பிரகாசமா இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பரலோகத்திலே அங்கே பேசப்படும் பொழுது சொல்கிறார், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே சொல்லுங்க தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லிப்பார். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே ரத்தத்தினாலே தோய்த்தாக்க அந்த சட்டம் எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்குது? பாவங்களை கழுவக்கூடியது ரத்தம். அதனுடைய வண்ணம் சிகப்பாக இருந்தாலும் கூட அந்த சிகப்பு அந்த ரத்தத்தினுடைய வன்மையினாலே, அந்த ரத்தத்தினுடைய பவர்னாலே, பவர் ஆஃப் த பிளட், the robes became white என்று வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய பேர் என்ன? வெண்மையும் சிவப்புமானவர். அவர் பேர் என்ன? ஒயிட் அண்ட் ரெடி என்று வாசிக்கிறோம். வெண்மையும் சிவப்புமானவர் மாத்திரமல்லாமல் அவர் 10,000 பேர்களில் சேர்ந்தவர். அப்படின்றால் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவர்தான் சிறப்புமிக்க தேவன் என்று சொல்லி நாம அங்க வாசிக்கிறோம். Songs of Solomon chapter 5 and verse 16. சாலமோன் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. அவருடைய வாய் எப்படி இருக்கிறது? மதுரமாய் இருக்கிறது. ஏன் மதுரமாய் இருக்கிறது? ஏனென்றால் அந்த வாய் சமாதானத்தை கூறினது. இந்த வாயிலே வஞ்சனை இல்லை. There is no guile found in his mouth. There is no poison in his mouth. There is no unwanted words in his mouth. அவருடைய வாயிலே எந்த விதமான தேவையற்ற வார்த்தைகள் இருந்ததில்லை. அவருடைய வாயில கபடு இல்லை, வஞ்சனை இல்லை. அவருடைய வாய் அதனால் எப்படி இருக்கிறது? மதுரமாய் இருக்கிறது. ஏன்? அது சமாதானத்தை கூறினது. அது சமாதானத்தை பிரசங்கிக்க வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசித்தோம். அவர் சமாதானத்தை பிரசங்கிக்க வந்தார். அவர் பேசினாவே சமாதானம், அதற்கு சமாதானம் உண்டாகும். மாத்திரமல்லாமல் நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய சமாதானம் நித்திய சமாதானம், அவருடைய சமாதானம் சந்தோஷமான சமாதானம், அவருடைய சமாதானம் ஒருவரும் எடுத்து போட முடியாத சமாதானத்தை கொண்டு வருகிற தேவன். ஆகவேதான் அவர்
வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவருடைய வாய் எப்படி இருக்கிறது? மதுரமாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அவர் எப்படி எப்படி முற்றிலும் அழகுள்ளவர். அவரை போல அழகு யாரும் கிடையாது. இயேசுவை போல் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் தன் வாழ்க்கையர், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீ எது அழகுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கு? குப்பை. எது அறிவுன்னு நினைக்கிறியோ அது அவருக்கு முன்னாடி குப்பை. நீ எது பெருசிய பதவின்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அவருக்கு முன்னாடி என்னது? குப்பை. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, இந்த அறிவை நான் அடையணும் அவன் சொல்றார். அவரை தான் ஒத்திட்டு பார்க்கணும். பூலோகத்தில் இருக்கிற 2 பேரை நீ கம்பேர் பண்ணவே கூடாது. என்னை விட அவர் நல்லா படிச்சிருக்காரு, என்னை விட அவர் பணக்காரர், அப்படி இல்லை. அவரை போல நான் எப்படி இருக்கேன் அப்படி பார்த்தா எல்லாமே ஒரு குப்பையா தெரியும். ஆகவே அவர் பூரண அழகுள்ளவர். பியூட்டி இஸ் பர்ஃபெக்ட். அதுல எந்த ஒரு குறையே சொல்ல முடியாது. தாவீதுக்கு ஒரு குமாரன் இருந்தான், அவன் பேர் என்னது? இன்னொருத்தவர் தான், அவன் பேர் என்னது? அப்சலோம். அப்சலோமை பால ஒரு அழகுள்ள மனுஷன் யாருமே கிடையாது, தெரியுமா? சொல்லியிருக்கான். அவன் பார்த்தாக்க எப்படி ஆண்களே பொறாமப்படக்கூடிய அளவு அழகாவான். எவ்வளோ அழகா இருக்காங்க. பொம்பளைங்களும் ஆம்பளை பார்த்து சொல்லுவாங்கல்ல, ஆம்பளையே பொறாமப்படக்கூடிய அழகு யாரு? அப்சலோம். இவனுடைய அழகு தாவீதை மயக்கினதுனால அவனுக்கு மேல அவனுடைய தாவீதுக்கு அப்சலோம் மேல அதிக பிரியம். யாரை காட்டிலும் தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தாலும் கூட அப்சலோம் மீது அவனுக்கு ரொம்ப அதிகமான அவனுக்கு பிரியம். ஏனென்றால் அவன் அவ்வளவு அழகுள்ளவனா சொல்லப்பட்டிருக்கு வேதாகம். அவ்வளவு அழகுள்ளவன் மாத்திரம் இல்லாமல் அவ்வளவு அழகு இருக்கிறதுல அறிவு இருக்காது, அறிவு இருக்கிற இடத்துல அழகு இருக்காது சொல்லுவான். அப்படி கிடையாது, ரெண்டும் ஒருங்கிணைந்தவன். அவன் ரெண்டுமே இருக்குது. அவனுக்கு அறிவு இருக்குது, அழகு இருக்குது. ஆனால் என்ன செஞ்சான் அவன் தெரியுமா? அப்பாவுக்கு எதிராக அவன் போய் நின்னானாக்கா அப்பாவுக்கிட்ட இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் இவன் பின்னாடி வந்துட்டாங்க. அவன் பேசினானாக்கா பேசிய மைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துருவான். அவனை பேச விடக்கூடாது. அவனை பேச விட்டா என்ன பண்ணுவான்? அப்பா கிட்டே யாரும் அனுப்பாம இவனே எல்லாத்தையும் எடுத்துக்குவான். அவ்வளவு திறமை உடையான், நாலேஜபிள், அவ்வளவு அழகுள்ளவன் அவன். அதனால்தான் அவன் அவன் துரோகத்தை தனது தகப்பனுக்கு செய்தாலும் கூட அப்சலோம் மரித்த பொழுது அப்சலோமே ஐயோ என் மகனே என்று அழுது புலம்புகிறான் தாவீது. அவனை குறித்து சொல்லும் போது அவ்வளவு அழகானவன், அவ்வளவு அறிவாளன். அந்த அப்சலோமு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குப்பை. இஸ் ஆல்டுகெதர் லவ்லி. அப்படின்னா என்ன? அவர் முற்றிலும் அழகானவர். எந்த குறையுமே எங்கேயும் சொல்ல முடியாது. சரீரத்திலேயோ அறிவிலேயோ ஞானத்திலேயோ எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அவர் வாய் மதுரம். அவருடைய வாய் மதுரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10,000 பேர்களிலே சிறந்த தேவனாக இருக்கிறார். அவர் வெண்மையும் சிவப்புமாக இருக்கிறார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் முடிவு செய்தார் என்று சொல்லி கொலோசியர் 1:17 வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு விலையேற பெற்றவர். நினைச்சு பார்த்தீங்களா? எவ்வளவு விலையேற பெற்றவர். ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் 3:17 சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் ஐ ஆம் வெல் பிளீஸ்ட் என்று போடப்பட்டிருக்கு. இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன்
என்று சொல்லி அவ்வளவு நேசித்தார் அவருடைய ஏக குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்பா பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு விலையேற பெற்றவர் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அவ்வளவு விலையேறப்பட்டவர் தான் உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் விலையேற பெற்றவர், மிகவும் மிகவும் விலையேற பெற்றவர். அந்த விலையேற பெற்றவர் தான் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் சிலுவையில ஒப்பு கொடுக்க ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பிரியமானார் என்று சொல்லிப்பார். ஆண்டோடைய தியாகம், ஆண்டோடைய பலி சாதாரண கிடையாது. அது மிகவும் அவரும் விலையேறப்பட்டவர், அவர் செய்த காரியங்களும் விலையேறப்பட்டது. பேதுரு நிருபங்களிலே இதை 5 காரியங்களை பார்த்து நம்ம இந்த ஆராதனையை நாம் முடிக்கலாம். முதலாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் 20ஆம் வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். முதல்ல அவர் விலையேற பெற்ற ரத்தம். அவர் மாத்திரம் விலையேற பெற்றவர் கிடையாது, அவர் தனது விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார். நம்மை மீட்கும் பொருட்டாக தான் மாத்திரம் விலையேற பெற்றவர் கிடையாது, பிதாவானவருக்கு மாத்திரம் விலையேற பெற்றவர் என்று நம்ம இங்கே பார்க்கல. அந்த விலையேற பெற்றவர் விலையேற பெற்ற காரியத்தை செய்தார். The precious Lord Jesus Christ did precious things for us. இங்கே ஆங்கிலத்தில் எல்லாம் போடப்பட்டிருக்கு, precious blood of Jesus Christ. ஆங்கில வேதாந்தத்தை வைத்திருக்கிறவங்க பாருங்க, the precious blood of Lord Jesus, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். You are redeemed by the precious blood of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். விலையேற பெற்றவர் விலையேற பெற்ற காரியத்தை செய்தார். யாராவது நமக்கு ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்க போறோம்னு வைத்துக்கொள்வோம். அப்போ நம்ம அந்த கிஃப்டை எப்படி முடிவு செய்வோம் தெரியுமா? நம்ம கொடுக்க போறவங்க யாரு என்பதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப முக்கியமா இல்லாதவங்கன்னா அந்த கிஃப்டோடைய என்ன வேல்யூ குறையும். பார்த்துருக்கீங்களா? 100 ரூபா போதுங்க, புருஷனே வந்து 200 ரூபா செலவு பண்ணி வாங்கலாம்னு சொன்னாலும் ஏங்க அவ்வளோ செலவு, 100 ரூபா போதுங்க அவங்களுக்கு. அவங்களோட தராதரத்தை இந்த கிஃப்ட்டு முடிவு செய்தா இல்லையா? எங்கள் வீட்டில் எங்கள் பெரியமா இருந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துடும். அவங்க அடிக்கடி விசிட்டர்ஸ் வருவாங்க பார்க்கறதுக்கு. விசிட்டர்ஸு அவங்கள பார்க்கறதுக்கு வருவாங்க. பார்க்க வர்றப்பெல்லாம் வந்து அவங்க முன்னாடி அவ்வளோ சிரித்து பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ வந்து ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னாக்கா கூல்ட்ரிங்க்ஸு உடம்பா அப்போல்லாம் பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸு உடைச்சாக்கா பின்னாடியே ஒருத்தவங்க என்னை விட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இதை உடைச்சி நான் 5ல் ஊற்றி அது மீது தண்ணியை கலந்து கொட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? ஒரு இதை ஊற்றி 5ஆ மாற்றி அதை தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வரும்போது நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துட்டு போனாங்க, ஏன் தண்ணி ஊற்றி எடுத்து வந்தவங்க சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட்டு இல்லையா? நாம வெளியேறப்பட்டவங்களா அவருடைய பார்வைக்கு தெரிஞ்சதுனால வெளியேறப்பட்ட ரத்தத்தை அவர் என்ன செய்தாரு? நமக்கு கொடுத்தார். அவர் சாதாரணமா அவர் செய்யல. அவர் வானத்திலிருந்து நீலாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லலை. அவர் பூமியில மனுஷகுமாரனாக இறங்கி வந்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்து தமது விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்தார். விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். முதல்ல அவருடைய ரத்தம் விலையேறப்பட்டது. 2வது, அந்த ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவராகிய உங்களுக்கு உண்டான விசுவாசமும் விலையேறப்பட்டது. எங்க வாசிக்கிறோம்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க.
எங்களை போல அருமையான போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பர்ஷியஸ் என்று போடப்பட்டிருக்கு. பர்ஷியஸ் ஃபெய்த், பர்ஷியஸ் ஃபெய்த் ஆக அருமையான விசுவாசம் என்று போடப்பட்டிருக்கு. முதல்ல விலையேற பெற்ற இந்த ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையெல்லாம் ஒரே வார்த்தை, அருமையான விலையேற பெற்ற, எதை போட்டாலும் அங்கே பர்ஷியஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான விசுவாசத்தை அவர் உண்டு பண்ணினார். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். எப்படி பெற்றோம் அந்த விசுவாசத்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். பர்ஷியஸ் பிளட், அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு உண்டான காரியம் என்ன? பர்ஷியஸ் ஃபெய்த், வெளியேறப்பட்ட விசுவாசம் நமக்கு உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, அவருடைய வெளியேறப்பட்ட தன்மையினால் மூன்றாவது காரியமாக எது உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் திவ்ய சுபாவத்தை பெறும்படியாக, the divine nature, in order to inherit the divine nature of the Lord Jesus Christ, he gave Perseus என்னது அங்க வாக்கு தத்தம், Perseus promise. அது கொடுக்கறது எல்லாமே வெளியேறப்பட்டதான் கொடுத்திருக்காரு. முதல்ல வெளியேறப்பட்ட ரத்தம், இரண்டாவது வெளியேறப்பட்ட விசுவாசம், மூன்றாவதாக வெளியேறப்பட்ட வாக்கு தத்துவம். அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் எப்படிப்பட்டது? வெளியேறப்பட்ட வாக்கு தத்துவம். அவரு எல்லாம் வாக்கு பண்ணாரு இந்த வசனத்தின் அடிப்படையில நாம அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறும் பொருட்டாக, so that we can partake in the divine nature of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தில் நாம பங்கு பெறும்படியாக நமக்கு என்ன சொன்னாரு? அங்க வெளியேறப்பட்ட வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் இல்ல, வெளியேறப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தார். ஏதோ நியூ இயர் ஈவ்ல எடுக்கிற வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லை, இந்த வேதம் முழுவதுமாக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் உள்ள வாக்கு தத்தத்தின் மூலமாகத்தான் வழி நடத்துறாரு. வார்த்தை மூலமா தான் அவரை வழி நடத்துறாரு. வார்த்தை மூலமா ஒன்று பேசுறார். மகனே, நீ இப்படி செய்யாத, நீ செய்கிற காரியம் எனக்கு அரோசகமா இருக்கிறது, நான் அரோசிக்கிறேன், எனக்கு பிரியமா இருக்கிறது, நான் உண்மையில் பிரியமா இருக்க, எல்லாமே வார்த்தைகள் மூலமாக தான் பேசுறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற வார்த்தை இல்லை. கர்த்தருக்கு பிரியமா இருந்தாக்கா எல்லா நாளும் எல்லா வார்த்தைகளையும் கொண்டு உங்கள்கிட்ட பேசுவார். ஆகவேதான் அவருடைய வெளியேறப்பட்ட தன்மையின் ஒரு அங்கம் என்னவென்று சொன்னால் வெளியேறப்பட்ட வாக்கு தத்தங்கள். அது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை மாற்றுகிறது. In order to partake in the divine nature of the Lord Jesus Christ என்று சொல்லுவாங்க. எத்தனை பார்த்துருக்கிறோம் வெளியேறப்பட்ட காரியத்தில்? சொல்லுங்க. வெளியேறப்பட்ட அந்த ரத்தத்தினாலே, வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே வெளியேறப்பட்ட விசுவாசம் நமக்கு கிடைத்தது இல்லையா? அப்புறம் என்ன? வெளியேறப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசி. மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும்
வசனத்தை மிக கவனமா படிக்கணும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல். இந்த கல் யாரு? இல்ல, மனுஷரால் தள்ளப்பட்டதோ. அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சீங்களா? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தெரிந்து கொண்டது யாரு? God the Father chose our Lord Jesus Christ to be a perfect sacrifice for us. இல்லையா? ஆகவே மனுஷருக்கு தள்ளனாங்க இல்லையா? நம்ம யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தனக்கு சொந்தமானவர்கள் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள. ஆகவே மனுஷனால் தள்ளப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் யாரு? விலையேற பெற்ற கல்லு, precious stone என்று வாசிக்கிறோம். விலையேற பெற்ற கல் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரிடத்துல சேர்ந்தவர்களாகிய நீங்கள், அந்த விலையேறப்பட்ட கல்லின் இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? வந்து சேர்ந்தோம். எப்படி? விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, அதன் மூலமாக விளைந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தினாலே, அதன் மூலமாக விளைந்த விலையேறப்பட்ட வாக்கு தத்துவத்தினாலே இப்போ அவரிடத்தில் நம்ம என்ன செய்திருக்கோம்? சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம யாரு? நாம ஒரு மண்ணுன்னு சொல்லல. அங்க என்ன நம்ம சொல்லியிருக்குது? அவரிடத்தில் சேர்ந்தவர்களாக நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, லைவ்லி ஸ்டோன். அவர் யாரு? அவர் ஜீவனுள்ள கல்லு. பிதாவாகிய தேவன் அவரை தெரிந்து கொண்டாரு. அவர் ஜீவனுள்ள கல்லு, அவர் விலையேறப்பட்ட கல்லு. அவரிடத்துல நீ சேர்ற, அப்போ என்னது? ஜீவனுள்ள. நீனும் அவரை போலவே மாறிட்ட. பூவோடு சேர்ந்த நாரும், அப்போ பூவை கேட்டுட்டா அந்த நார் என்ன ஆகும்? அதுக்கு ஒரு மகிமை. அது சரியான எக்ஸாம்பிளே கிடையாது. நீ ஒரு களிமண், நீ நினைச்சுக்கோ, நீ ஒரு களிமண், நீ ஒரு குப்பை. நீ யார் இடத்துல போய் சேர்ற? ஜீவனுள்ள கல்லு. இந்த கல் எப்படிப்பட்ட கல்லு? விலையேறப்பட்ட கல்லு, பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட கல்லு. இந்த கல்லின் இடத்துல இந்த கல்லு சேரும் போது இதுவும் என்ன கல்லா மாறிடுச்சு? ஜீவனுள்ள கல்லா மாறிடுச்சு. இவரை போலவே மாறிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மை மாற்றும். ஆகவே நாமும் கூட விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக மாற்றப்பட்டோம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இது the precious work of the Lord Jesus Christ, the precious grace of our Lord Jesus Christ. கிருபை குறித்து சொல்லுங்க. விலையேறப்பட்ட கிருபையை நாம் இங்க பார்க்கிறோம். ஏன்? நமக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. நாம அவர் இடத்துல சென்று சேர முடியாது. அவர் விலையேறப்பட்ட கல்லு. நாமும் கூட அவரோடு சேர்ந்து நாமும் ஜீவனுள்ள கல்லாக மாறி இருக்கிறோம்னு சொல்லுது. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். நாமும் ஜீவனுள்ள கல்லா மாறிட்டோம். அவரோடு சேர்ந்து நாம இருக்கும்பொழுது நாம் என்ன செய்தோம்? அவரை போலவே ஜீவனுள்ள கல்லாக மாறிட்டோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னா, அவர் விலையேறப்பட்ட கிருபையை குறிக்கிறது. கிருபை என்று சொன்னால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற தயைதான் கிருபை. தகுதி இல்லாதவன் உனக்கும் எனக்கும் காட்டுகிற அன்பின் நிமித்தமாக நம்ம என்ன சொல்றத கிருபை என்று சொல்றோம் இல்லையா? கிருபை. ஆக இந்த கிருபையை நமக்கு காட்டினார். நாமும் கூட ஜீவனுள்ள கற்களாக மாறி போனோம். கடைசியாக நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குது? துன்பங்கள் இருக்கிறது. துன்பப்பட வேண்டியது என்னது? இட்ஸ் நாட் ஆப்ஷனல். துன்பப்பட்டா படலாம், துன்பப்படாம இருந்தாலாம். சில பேர் கஷ்டப்படுவாங்க. சில
நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நீ என்ன கிடைக்கும் உனக்கு? பாடு கண்டிப்பா வரும். இதுக்காக பிரதர் என்ன சபையில வந்து உட்காந்து வச்சுங்கன்னு கேக்குறீங்களா? இதுக்குதான் வந்து உட்காந்து நான் சபையில என் கஷ்டம் நீங்கன்னு வந்தேன், என் நோய் நீங்கன்னு வந்தேன், என் கடன் நீங்கன்னு வந்தேன், என்னுடைய பிரச்சனை நீங்கன்னு வந்தேன். நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்க துன்பப்பட வேண்டியது இட்ஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் மேண்டேட்டரி. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாக்க நீ என்ன செய்ய அவனுக்கு கிடைக்கும்? பாடுகள் வரும், பாடுகள் வரும், பாடுகள் வரும். அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரவேன். சிலுவை எதை குறிக்கிறது? பாடை. அவனுக்கு பாட கொடுத்திருக்கிறார், அது அவசியம் என்று சொல்லுகிறார். நீ வந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பாட அனுபவிக்கணும். பாடின் மூலமாக உன்னை பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே அவர் சொல்லுகிறார், பாருங்க, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம். இந்த துன்பம் எவ்வளவு நாள்? சரி, என்ன இந்த துன்பம் எவ்வளவு நாள் என்ன துன்பப்படுத்த முடியும்? பாருங்க, எனக்கு கிட்னி ஃபெயிலியரு, எனக்கு கேன்சரு, இந்த துன்பம் எனக்கு, அதனால எனக்கு துன்பம் வரும். எனக்கு கேன்சர் இருந்ததுன்னா எனக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லவே முடியாது. கேன்சரை பார்த்து ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? மரணத்தை காட்டிலும் அது கொடுக்குற வேதனை, அது கொடுக்குற வேதனை. சில நோய்கள் வேதனை அதிகமாக கொடுக்கும். இட் வில் இன்ஃப்ளிக்ட் பெயின். அப்படி என்றால் அது ஊடுருவ குத்தும் சில நோய்கள். அப்போ அது கொடுக்கிற வேதனையை பொறுக்க முடியாது. இந்த வேதனை எவ்வளவு நாளா இருக்கும்? நான் மரிக்கிற வரைக்கும் தான். என் மரணத்தோடு என் கூட பரலோகத்தோடு கேன்சர் வருமா? துன்பம் இல்லை, நோய் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, வருத்தம் இல்லை, எதுவுமே இல்லை பரலோகத்துல. என்னை எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படுத்த சொல்லு. கேன்சர் என்னை எவ்வளவு நாள் கஷ்டப்படுத்த? ஒரு நாள் இதை விட்டு நான் போயிடுவேன். எந்த துன்பமா இருந்தாலும் சரி தான், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். ஆனா துன்பம் வரும், ஆனால் அது கொஞ்ச காலம். பலவிதமான சோதனைகளால துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். விலையேறப்பட்ட விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இந்த வழிகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் கொண்டு போகிற மகத்தான வழிகளை நாம் பார்க்கிறோம். The Perseus ways. வழிகளை குறித்து இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அவர் கொண்டு போகிற மகத்தான வழிகள், விலையேறப்பட்ட வழிகள் இங்க நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணும். இதன் மூலமாக உன்னை கொண்டு சென்று உன்னை அவமானப்படுத்துவதற்கல்ல, உன்னை அவலட்சணம் செய்வதற்கல்ல, not to shame you, but to give honor and glory unto you. விலையேற அவர் கொண்டு செல்கிற வழி எப்படிப்பட்ட வழி? விலையேறப்பட்ட வழி. முதல்ல அவர் யாரு? விலையேறப்பட்டவர். அவருக்கு நிகரான ஒரு அழகு உள்ளவர் கிடையாது, அவருக்கு நிகரான மகிமை உள்ளவர் கிடையாது. இஸ் அல்டுகெதர் லவ்லி என்று பாருங்க. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் சொல்றார், இவருக்கென்றும் இவரை கொண்டுதான் உலகத்தை நான் சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். அவர் 10,000 பேருக்கு சிறந்தவர் என்று சொல்லிப்பார். இந்த விலையேறப்பட்டவர் நமக்கு செய்த விலையேறப்பட்ட காரியங்கள் என்ன? முதலாவது என்ன? விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். இரண்டாவதாக அவர் என்ன செய்தார்? அந்த ரத்த மீட்பின் மூலமாக விலையேறப்பட்ட விசுவாசம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. I am the child of God. நான் தேவனுடைய பிள்ளை, என்னை யாரும் அசைக்க முடியாது. அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்தார். அப்புறம் என்ன செய்தார்? நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விலையேறப்பட்டவர் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அனுதினம் கொடுக்கிறார். விலையேறப்பட்ட வாக்குத்தத்தம், வார்த்தை மூலமா பேசுறாரு. விலையேறப்பட்ட வார்த்தை மூலமா வழிநடத்துறாரு. பிசாசானவனை ஜெயிக்கும்படியாக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அப்படிதான் பிசாசானவனை ஜெயித்தார். மனுஷன் 44 மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். வார்த்தையை கொண்டுதான் பிசாசை ஜெயிக்கிறார். ஆகவே உனக்கு விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார்.
4வது காரியம் என்ன? விலையேறப்பெற்ற கிருபை. பர்ஷியஸ் கிரேஸ் கொடுக்கிறாரு. இதுக்கு உதாரணம் என்ன? அவர் யாரு? விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள கல். அப்படிதான் போடப்பட்டிருக்கு, விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள கல். அது யாரு? மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமாகிய விலையேறப்பட்ட கல் இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்க? மண்ணாங்கட்டியான நீ என்ன பண்ண? மண்ணாங்கட்டியான நீ சேர கிட்ட வர வர என்ன ஆன? நீ மண்ணாங்கட்டி எல்லாம் பஸ்மமாகி நீனு அப்படிப்பட்ட மாறிட்ட, விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லாக மாறினா என்று சொல்லுகிறார். நீனும் கல்லாகிட்ட, இயேசு கிறிஸ்துவை போல நீனும் மாறிட்ட. கடைசியாக அவர் கொண்டு செல்கிற வழி. இந்த உலகத்துல உனக்கு பாடுகள் உண்டு, ஆனால் அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த விலையேறப்பெற்ற வழிகளுக்காக நாம ஆராதிக்கணும். அவர் விலையேறப்பெற்ற காரியங்கள் நமக்கு செய்தார். ஆகவே நாம் தேவனை இந்த வார்த்தைகள் சொல்லி அவரை ஆராதிக்கலாம்.